சின்ன வயசுல அப்பா பார்த்துருக்கேன். நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன, 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5 ரூபா செலவு பண்ணா நீ புத்திசாலி இல்லையா? அப்படிதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். போர்ட்டர்ஸ் வருவாங்க ட்ரெயின்ல போகும்போது ஊருக்கு. அவன் சார் 50 ரூபா 50 ரூபான்னு, சரிப்பா வாப்பான்னு கூட்டிட்டு போவான். அப்பா 50 ரூபா கேட்கறாரு, ரொம்ப ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் காசு ரொம்ப கராரா இருப்பேன். 50 ரூபான்னு சொல்லிட்டே வருவாரு. எனக்கு 50 ரூபா கொடுக்குறாருன்னு இருக்கும். அங்க போனா 100 ரூபா எடுத்து கொடுப்பாரு. எப்பா 50 ரூபாயே ஜாஸ்தி, 100 ரூபாய் ஏன்பா கொடுப்பீங்கன்னு கேட்டா, அந்த 100 ரூபா வச்சு அவன் வீடு கட்டிடுவானா, அவன் போனா பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட்ற வாங்கி கொடுப்பான்னு சொல்லுவாரு. எனக்கு இது நான் வந்து ஒரு 10 வயசுல நான் கேட்ட கதை இது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது மறக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ நம்ம நல்லதே தான் செய்வோம், நம்ம கூட இருக்கும் நல்லதே தான் செய்வாங்க. இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு இன்னும் நிறைய பேர் கை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்ஃபேக்ட் தியாதேவ் 2 பேருமே வந்து மாதம் 300ல் வந்து அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இப்போதான் எங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க. அகரம் கூட கை சேர்க்கும் போது இது இன்னும் பலமாகும். இன்னும் நம்ம படிக்க வைக்க வேண்டிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேர் முன் வர்றாங்க. இருந்தாலும் நிறைய பேரோட நேரமும் அன்பும் இங்கே தேவைப்படுது. ஸோ எல்லாரும் ஒன்று சேருவோம். அகரம் தொடர்ந்து நடக்கட்டும். அகரம் நம்முடைய அகரமா இருக்கட்டும். நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு மேடை. இதில் ஒரு குடும்ப விழா. இதில் நான் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பசங்க எல்லாரும் வந்து இந்த மழையிலையும் தாண்டி வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய சவால்கள் தாண்டி வந்திருக்கீங்க. இன்னும் வாழ்க்கையில் நிறைய சவால் இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. உங்களால் எதையும் தாண்டி போக முடியும். எதை சிந்திக்கிறீங்க, எதை பார்க்குறீங்கன்றதை மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க, எதை பார்க்குறீங்கன்றது, தினமும் நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க பார்க்குறீங்கன்றதான் உங்களுக்கு எதிர்காலமாக இருக்க போகுது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட இடமா இருக்கலாம். ஆனால் இனி போக வேண்டிய இடம், இன்றைக்கி நீங்கள் எது நோக்கி போகிறீங்களோ அது இப்போ நீங்கள் நினைக்கணும். அதனால் மனசையும் உங்கள் எண்ணங்களையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.